நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோலிவுட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வர்றது கோடம்பாக்கம் தான். இப்படி சினிமாக்கு பேர் போன இந்த கோடம்பாக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியா தான் அசோக் நகர். கோடம்பாக்கம் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா அதற்கு காரணம் அங்க இருந்த ஸ்டுடியோஸ். அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில நிறைய திரை பிரபலங்கள் குடியேறின காரணத்தினால கோடம்பாக்கம் அப்படின்றது ஒரு பாப்புலரான டெஸ்டினேஷனா மாறிச்சு. இப்படி எந்நேரமும் லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன் பரபரப்பா இருந்த கோடம்பாக்கம் பிரபலமானதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆனா இந்த கோடம்பாக்கத்துக்கு பக்கத்துல இருந்த அசோக் நகர் பாப்புலர் ஆனதுக்கு காரணம் ஒரு தியேட்டர். அந்த தியேட்டரோட பேர் தான் உதயம். இப்படி சென்னையுடைய மோஸ்ட் ஐகானிக் தியேட்டர்ஸா இருக்கிற உதயம் தியேட்டர்ல சன் செட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 41 ஆண்டுகள் மக்களுடைய சிரிப்பு, கைத்தட்டல், சந்தோஷம், கவலை, துக்கம் எல்லாத்தையும் பார்த்த உதயம் தியேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1983ஆம் ஆண்டு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்துல திருநெல்வேலியில இருந்து ஒரு 6 சகோதரர்கள் தியேட்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்ற கனவோட சென்னைக்கு வராங்க. நாராயணன் பிள்ளை, சுப்பிரமணியன் பிள்ளை, கருப்பசாமி பிள்ளை, பரமசிவன் பிள்ளை, சுந்தரம் பிள்ளை மற்றும் கல்யாண சுந்தரம் பிள்ளை இந்த 6 சகோதரர்களும் சேர்ந்து இந்த உதயம் தியேட்டரை 1983ஆம் ஆண்டு திறக்கிறாங்க. இந்த திறப்பு விழாவை பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தான் இந்த உதயம் தியேட்டரை திறந்து வச்சாரு. மே மாசம் திறந்து வச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு ஐகானிக்கான ஸ்டார்னால திறந்து வைக்கப்பட்ட ஒரு தியேட்டர் தான் நம்ம உதயம் தியேட்டர். இன்னைக்கு நம்ம சென்னை நகர்ல நிறைய மல்டிபிளெக்ஸஸ், காம்ப்ளெக்ஸ், மால்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா அன்றைய காலகட்டத்துல நம்ம சென்னையை பொறுத்தவரையில சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ் தான் டாமினேட் பண்ணிச்சு. சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கிரீன் தான் இருக்கும் தியேட்டர்ல. 10-15 ஸ்கிரீன்லாம் இப்ப இருக்கிற மல்டிபிளெக்ஸஸ்ல இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த ஒரே ஒரு தியேட்டர்ல தான் 200-300 பேரோ இல்லை 500 பேரோ, ஏன் சாந்தி தியேட்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 800-1000 பேர் கூட உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு சீட்டிங் அமைப்பு கொண்டிருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம சென்னையுடைய ப்ரிடாமினன்ட் தியேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அந்த லிஸ்ட்டில் சாந்தி தியேட்டர் இருக்கும், சத்யம் தியேட்டர் இருக்கும், நிச்சயமாக உதயம் தியேட்டரும் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான தியேட்டர் தான் நம்ம உதயம் தியேட்டர். அதுவும் ரஜினிகாந்த் சாருடைய மூவிஸ் அப்படின்னா சொல்லவே வேணாம். எல்லா ரஜினி ரசிகர்களும் நிச்சயமா ஒரு முறையாவது உதயம் தியேட்டர்ல படம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் சாருடைய எல்லா சில்வர் ஜூப்ளி மூவிஸையும் ஸ்கிரீன் பண்ண ஒரு தியேட்டர் அப்படின்னா நிச்சயமா அது உதயம் தியேட்டரை சொல்லி ஆகணும். 1983ஆம் ஆண்டு ரஜினி சார் நடிச்ச சிவப்பு சூரியன் அப்படின்ற படத்தை ஸ்கிரீன் பண்ணி அதோட பயணத்தை தொடங்கின நம்ம உதயம் தியேட்டர்ல லாஸ்டா ஓடின படம் தான் புஷ்பா 2. நிறைய ரஜினி ரசிகர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் படமும் தலைவரோட படமா இருந்தது, அதே மாதிரி கடைசி படமும் ரஜினி சாருடைய படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. உதயம் தியேட்டரை விற்க போறாங்க, அந்த இடத்துல ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது அப்படின்ற பேச்சு இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சதில்ல. 2009ஆம் ஆண்டுலயே இதற்கான பேச்சு தொடங்கிடுச்சு. அந்த டைம் பீரியட்ல இவங்களுக்கு நல்ல ஒரு சேல் ரேட் கிடைக்காத ஒரு காரணத்தினால எந்த ஒரு டீல்களையும் இந்த ஃபேமிலி என்டர் ஆகாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2024 ஆரம்பத்துல மறுபடியும் உதயம் தியேட்டரை க்ளோஸ் பண்ண போறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது அப்படின்ற பேச்சு அடிபட்டது. ஆனா அங்க இருந்து அப்படியே ஒரு 10 மாசம் இழுத்துட்டே வந்தது. ஆனா 2024ஆம் ஆண்டுடைய இறுதியில உதயம் தியேட்டரை அபிஷியலா க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. தியேட்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெலிங்டன் தியேட்டர், நாகேஷ் தியேட்டர், ஆனந்த் தியேட்டர் போன்ற ஹிஸ்டாரிக்கல் தியேட்டர் லிஸ்ட்ல உதயம் தியேட்டரும் சேர்ந்துருச்சு. இதே மாதிரி சேனல் இந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.